நம்முடைய தோழர் இளங்கோ அவர்கள் சொர்க்கத்தில் சாட்சிகள் என்ற ஒரு படத்தினை ஆக்கி வெளிக்கொணர்ந்திருக்கிறார்கள். அது கொள்கை ரீதியான படம்தான். ஈழத்தில் நடந்த அவலங்களை வெளிப்படுத்துவது, அது தொடர்பாக நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் நினைவூட்டுவது என்பதுதான் அது நோக்கமாக இருந்தாலும் கூட ஒரு வணிக படத்தினுடைய தரத்தில் தான் அதை பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பல்வேறு செய்திகளை யுக்தி முதல்ல அதை சொல்ல படம் எப்படி சொல்லுகிறது என்றால், ஒரு எழுத்தாளர் ஈழத்தில் நடந்த அவலங்களை, போரின் போது ஏற்பட்ட துயரங்களை பதிவு செய்ய விரும்புகிறார். சாட்சியங்களை தேடிச் செல்கிறார். ஒவ்வொரு சாட்சியமாக பார்க்கிற போதெல்லாம் மெல்ல மெல்ல அவருடைய உள்ளம் பாதிப்புக்குள்ளாகிறது. அது சேனல் 4 படத்தை பார்த்தது பின் உள்ளே மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. படத்தின் காட்சிகளும் ஒலித்து கொண்டே இருக்கிறது என்பதை காட்டுகிறார். தேடி தேடி போய் ஒருவராக சாட்சியங்கள் எடுக்கிறார். இந்த சாட்சியங்கள் சொல்லுகிற செய்தி காணாமல் அடிக்கப்பட்டவரை பற்றி பேசுகிறது. குடும்பங்கள் சிதறி போனதை பற்றி பேசுகிறது. சூரியின் மாமனாரும் சூரியும் எதிர்பாராமல் சந்திக்கிறார்கள். ஆனால் அது உள்ள என்ன செய்தி என்றால், இறுதியாக சொல்லுவார், இவரும் மனைவி மக்களை தேடி அலைகிறார் மாமனார், மருமகனும் மனைவியும் மக்களையும் தேடி அலைந்து வருகிறார். சந்திக்கிற போது சொல்லுகிறார், நீங்கள் விட்ட இடத்திலிருந்து நான் தொடர்கிறேன் என்று சொல்வது ஒரு நெஞ்சத்தை உருக்குகிற செய்தியாக அந்த காட்சியில் அவர்கள் வெளிப்படுத்துகிற உணர்ச்சிகள், இது எல்லாமே நமக்கு ஒரு அழுத்தமான பதிவை நம் நெஞ்சில் கட்டாயம் உருவாக்கக்கூடிய ஒரு காட்சியாகத்தான் பார்க்கிறேன். கௌரியும் அவருடைய தகப்பனும் சந்திக்க முடியாமல், ஒருவருக்கு சந்திக்க முடியாமல் மனநிலை பிறழ்ந்து அவர்கள் கிடக்கிறார்கள். படகில் வருகிற போதே தன் குழந்தையை இழந்துவிட்ட ஒரு போராளியின் மனைவி அதிகாரியிடம் சந்திக்கிற போது சொல்கிறார், தனக்கு ஏற்பட்ட அவலங்களை, பாலியல் வன்முறைகளை உடுப்பு மாற்ற அனுமதிக்கவில்லை, உடுப்பு எங்கும் விந்தின் வாடைதான் அடித்தது. அந்த ஒரு சொல்லில் நடந்த கொடுமைகளை அவர் சொல்லுகிறார். இந்த சொர்க்கத்தில் கூட ஒருவர் சொல்லுகிறார், என் கண்ணுக்கு முன்னால் என் பிள்ளைகளை சிதைத்தார்கள் சொல்லுகிறார். அது பதிவு செய்கிறார். அடுத்து நாட்டுப்பற்றை பற்றி சூரியன்கிற அந்த கதை மாந்தனுடைய மகள் சொல்லுகிறாள், நீங்க தான்ப்பா சொன்னீங்க, எங்கிருந்தாலும் ஈழம்தான் நம் நாடு என்று சொல்லுவதாகட்டும், அல்லது பெரும்பாலும் நம்பிக்கை தானே வாழ்க்கை என்று சொன்னீர்கள் என்பதாகட்டும், நாட்டுப்பற்று மட்டுமில்லை, அதை நோக்கி செல்லுகிற மன உறுதியையும் சொல்லுகிற காட்சிகளாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு நகர்விலும் கூட செய்திகளை பொதிந்த வண்ணமாக நடந்து கொண்டு இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். அடுத்து மாமனார் கூட சூரியன் மாமனார் சொல்லுகிறார், குடும்பத்தை இழந்து விட்டேன், நீ என்ன செய்ய போகிறேன் என்ற சோகத்தோடு போவர் கூட, நான் இது என் நாடு இல்லை, நான் என் நாட்டுக்கு போகிறேன். அதோடு அவர் நிறுத்தி கொள்ளவில்லை, என் நாட்டில் போய் இறந்தாலும் என் மண்ணுக்கு அது உரமாகுமே என் உடல் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறது. நுட்பமாக வைத்திருக்கிற அந்த செய்திகள்லாம் கூட ஒவ்வொரு சொல்லும் ஒரு பெரிய பின்னாலே ஒரு அழுத்தமான செய்தியை பதிவு செய்கிறவாக அது செய்திருப்பது என்பது மிக பாராட்டத்தக்கது தான். அந்த ஒரு யுக்தி, அவர் பயன்படுத்துகிற யுக்தி, கேட்க கேட்க ஒவ்வொரு செய்தியாக பாதிக்கப்பட்டவரிடமிருந்து சாட்சியங்களை பதிவு செய்ய கேட்டறிகிற அந்த எழுத்தாளருக்கு வருகிற உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நிலைமை மாறிக்கொண்டே வருகிறது. 2வது சாட்சியை பார்த்துவிட்டு வெளியே வருகிற போது அவருக்கு ஏற்பட்ட பதட்டத்தை பார்த்து உடன் சென்றவர் சொல்லுகிறார், தாங்கோ என்று சாவியை வாங்கி கொண்டு நான் ஓடுறேன் என்று ஓட்டுகிறார். அவ்வளவு பதட்டம் அடைவதை அவரும் புரிந்து கொள்கிறார். அடுத்த சாட்சியம் இல்லை, ஏராளமான சாட்சிகள் சொர்க்கத்தில் இருக்கிறது, அங்கு போய் நாம் சந்திப்போம் என்று எண்ணத்தை விளைவிக்கிறதாகட்டும், சொர்க்கத்தில் சந்த அந்த மாந்தர்கள் செய்கிற செய்தியாக இருக்கட்டும், பாலகன் பாலச்சந்திரன் கொல்லப்பட்ட காட்சியின் போது நடன காட்சிகள் எதற்கெல்லாமோ வரும். ஆனால் இதில் நடன காட்சி எவ்வளவு செய்திகளை அது உள்ளடக்கி இருக்கிறது என்பதெல்லாம் கூட வியப்பாக நான் பார்க்கிறேன். போகிற போக்கில் சில செய்திகளை கிண்டலாக ஏளனமாக சொல்லுகிற செய்திகள் கூட மொபைலில் அவசரமாக போய் எடுத்தாலும் அது விளம்பரத்தை சொல்லும் என்பதை கூட போகிற போக்கு ஒவ்வொரு நுட்பமாக பல செய்திகளை வைத்திருக்கிறார். அது அடுத்து கடைசியாக அந்த எழுத்தாளர் சொல்லுகிறார், நான் அமைதியாக இருந்து விட முடியாது, பச்சிளம் பிள்ளைகளும், எந்த குற்றமும் செய்யாத பச்சிளம் பிள்ளைகளும் பெண்களும் சுட்டுக் கொல்லப்படுவதை பார்த்துவிட்டு நான் ஐ cannot be silently watching என்று அவர் சொல்லுவது, இன்னும் நான் சொர்க்கத்தில் போய் கூட சாட்சிகளை பதிவு செய்ய போகிறேன் என்று சொல்வது, நாம் இந்த சாட்சிகளை வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் தலைப்பே சொல்லுகிறது. சொர்க்கத்தில் சாட்சிகள் என்றால் என்ன பொருள்? சாட்சிகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது சாகடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சாட்சியங்கள் அழிந்து கொண்டு வருகின்றன அல்லது அழித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொன்றிலும் உடனடி நடவடிக்கையில் ஈடுபடாவிட்டால் சாட்சியங்களை இழந்து விடுவோம் என்பதைத்தான் இந்த படம் சொல்லுவதாக நான் புரிந்து கொள்கிறேன்.
அது மட்டுமில்லை, இசைப்பிரியா சொல்லுவார், அந்த பாத்திரம் சொல்லும், இதற்கெல்லாம் பதில் சொல்லியே தீர வேண்டும் என்பது அவர்களை சர்வதேச நீதிமன்றத்தில் குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி உரிய நீதியை பெற வேண்டும், நமக்கான தீர்வாக நமது நாட்டை பெற வேண்டும் என்ற உணர்ச்சிகளை சொல்லுகிற இந்த படம் அனைவரும் பார்க்க வேண்டும் என்பதோடு நான் நிறுத்திக் கொள்ளவில்லை, அனைவரையும் பார்க்க செய்ய வேண்டும். குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளில் வசிக்கிற மக்கள் தங்கள் பிள்ளைகளை அழைத்து சென்று போய் காட்ட வேண்டிய படமாக பார்க்கிறேன். இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற அதில் பல்வேறு கதையாக்கத்தை, வசனத்தை, இயக்கத்தை, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற தோழர் ஈழன் இளங்கோ அவர்கள் இது போன்ற படைப்புகளை வெளிக்கொணர்வதன் வழியாக மேலும் மேலும் நம்முடைய கடமைகளை நினைவூட்டியவராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அந்த எண்ணத்தை வலிவாக உறுதியாக அவர் எடுத்துச் செல்வதற்கு நம்முடைய ஆதரவு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. வணக்கம்.